இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து எப்படி தான் வந்து செக் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலேஜை பற்றி எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, கவுன்சிலிங் பண்ணுறது வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புக்கான தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருந்தது வந்து எப்படி வந்து செக் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி யாருன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. டிப்ளமோ ஆப்டிமெண்ட்ரி. அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான நான் சர்வீஸ் கேட்டகரிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறது வந்து நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து ஃபார்மசிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து டோட்டலாக வந்து வெளியே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 வந்து பார்த்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி ரேங்க். உங்களுக்கு வந்து எந்த ரேங்க் வந்து ஷோ ஆகும்னா, நீங்கள் வந்து கவுன்சிலிங் டைமு இந்த ரேங்க் தான் வந்து ஷோ ஆகும். 1 2 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து உள்ளே போவீங்களான்றது வந்து கவுன்சிலிங் டைம் தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் உள்ளே வந்து என்டர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட் வேணாலும் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி காலேஜுக்கு வந்து ஃபில் ஆகிறத பொறுத்தது கவுன்சிலிங் வந்து நடக்கும். கவுன்சிலிங் வந்து ஒரே நாளில் வந்து நடக்காது. கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்கு மேலேயாவது நடக்கும் கவுன்சிலிங்கு. நான் கவுன்சிலிங்கான வீடியோ வந்து நான் வந்து சேனலில் வந்து போடுறேன். அதை பார்த்துன்னு வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் சூஸ் ஃபில்லிங் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 132 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து இதில் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வந்து இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிட முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3950 பேர் வந்து நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து விடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1லேருந்து 2000 பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அதை முடிஞ்சிட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1000 பேருக்கு நடக்கும். அப்படி தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸுக்கான இது வந்து இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ரேங்க் லிஸ்ட்டு. நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கான டேட் வந்து கேட்டிருக்கீங்க. கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸு எந்த பிளேஸ்ன்றது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது வந்து கவுன்சிலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோ போடுறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் எப்போ வந்து கவுன்சிலிங் வரும்ன்றது வந்து. நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.